இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. அதாவது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சு பேசிக்கிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்காக கார்த்திக் இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக் மேல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் பிரியா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு, அஞ்சலிய இங்கிருந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்ப ஆரம்பிச்சுடுறாங்க. அஞ்சலிக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்க நம்ம இழக்க போறோம். அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்ற மாரி வந்து நெனச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க புரிஞ்சுகிட்டு, நல்லவளா வந்து பார்த்தீங்கன்னா திருந்தறதுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வாய்ப்பே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ அ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நெனச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து தன்னோட அம்மாவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வந்துரும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்க இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பார்த்து கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்ததா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வசந்த்க்கு ஒரு ஃபோன் கால் வந்ததாகவும், வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத இந்த அஞ்சலி கேட்கிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் உங்க மாமன் பொண்ணு அஞ்சலியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கடல போட்டுருக்காரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிக்கு அது தெரியணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அஞ்சலி வந்து இங்க நேர்லயே பார்த்தா தான் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவா இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமா வந்து இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூட பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வரது மட்டும் இல்லாம, நேரா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "எங்கள கேட்கறதுக்கு நீ யாரு? அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருந்தியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் முடிஞ்சு போச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பத்திரத்திலயும் சைன் போட்டாச்சுல்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? யார் கூட சுத்துனா உனக்கு என்ன?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போம்போது, நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ தான் கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அதாவது பிரியா இருந்துட்டு, "என்னாச்சு கார்த்திக்? யார் இவங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லா உண்மையுமே சொல்லி, இந்த மாரி கேடு கெட்டவ கூட வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்றதுக்கு பதிலா, அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, இவள தொரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நீங்க பண்ணது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஒரு நல்ல மனுஷன ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் இருக்கணும். அப்படின்ற மாரி பிரியா கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அடி பல்லார் பல்லார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி, இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகுற மாரி, இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்க புரிஞ்சுகிட்டு, கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, வாழணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அவ திருந்திட்டா அப்டின்னா ரொம்பவே நல்லாருக்கும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.